Hello everyone, 12th standard, subject Accountancy, Unit 1, topic Calculation of Profit or Loss through Statement of Affairs. In our previous video, we had discussed about differences between double entry system and incomplete records. So double entry system இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் பற்றி நம்ம போன வீடியோவில் ப்ரீஃபாக பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் அசர்டைனிங் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் த்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ். ஸோ இதை பற்றி இதில் நிறைய நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் யூனிட் 1 டாபிக் கால்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் த்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ். ஸோ நிலை அறிக்கை வாயிலாக லாபம் மற்றும் நட்டம் கணக்கிடுதல். ஸோ இதை எப்படி நம்ம கணக்கிட போகிறோம்? ஸோ நிலை அறிக்கைனா என்னது? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? நிலை அறிக்கை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிறத நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்? ஸோ அதனுடைய மெத்தட்ஸ் எப்படி கால்குலேட் பண்ண போகிறோங்க, ஸ்டெப்ஸ் அண்ட் ஒரு சில சம்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சொல்யூஷன் கொடுக்க போகிறோம். ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ see here students, the difference between closing capital and the opening capital is taken as profit or loss of the business. ஸோ ஒரு பிஸ்னஸினுடைய ப்ராஃபிட்டு அல்லது லாஸு, ஸோ இதை வந்து நம்ம எப்படி எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும், ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அது எதுக்கடையில் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸை வச்சு பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த க்ளோசிங் கேபிட்டலுக்கும் தென் ஓப்பனிங் கேபிட்டலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை வச்சு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? அதில் இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸில் ஏற்படக்கூடிய ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன பண்ண முடியும்? தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்படி தான் கால்குலேஷன் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் த்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ். ஸோ நிலை அறிக்கையின் வாயிலாக இந்த மாதிரியான ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்ங்கிறத பார்க்குறோம். டியூ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் டு பி மேட் ஃபார் எனி வித்ட்ராயல் ஆஃப் கேபிட்டல் ஃப்ரம் த பிஸ்னஸ் and for the additional capital introduced in the business. ஸோ இப்போது இந்த க்ளோசிங் கேபிட்டலுக்கும் ஓப்பனிங் கேபிட்டலுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்சஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லிட்டோம்? ப்ராஃபிட்டு அல்லது லாஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுவே அதுக்கு இடையில இருக்கக்கூடிய நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வரும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போ நிறைய செயல்பாடுகள் டே பை டே என்ன பண்ணிகிட்ருக்கோம்? நம்ம பிஸ்னஸில் நிறைய செயல்பாடுகள், நடைமுறை செயல்பாடுகள் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம செலவும் பண்ணுவோம், அல்லது அதுலேருந்து நிறைய வருவாயும் வரும் இல்லையா? ஸோ அப்படி நிறைய அந்த செயல்பாடுகளை நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். எதில்? அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில். சரியா? ஸோ த டியூ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆர் டு பி மேட் ஃபார் எனி வித்ட்ராயல். சரி, அந்த வியாபாரத்தில் வந்து ஏதாவது இந்த கேபிட்டல்லேருந்து ஏதாவது அமௌண்ட் வித்ட்ராயல் ஆஃப் கேபிட்டல், ஸோ இந்த கேபிட்டல்லேருந்து ஏதாவது வித்ட்ராயல் எடுத்திருந்தோம் அமௌண்ட் எடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஃப்ரம் த பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ்லேருந்து இருக்கக்கூடிய அந்த கேபிட்டலில் அமௌண்ட்டை நம்ம ஏதாவது எடுத்துருக்கணும். அல்லது அடிஷ்னல் கேபிட்டல், ஸோ அடிஷ்னலாக என்ன பண்ணுறோம்? நம்ம முதல்ல கொண்டு வர்றது. ஸோ இன்ட்ரடியூஸ்ட் இன் த பிஸ்னஸ். ஸோ அடிஷ்னலாக என்ன பண்ணுறோம்? நம்ம ஃபர்தராக ஒரு கேபிட்டலில் வந்து என்ன பண்ணுறோம்? இன்ட்ரடியூஸ் பண்ணி பிஸ்னஸுக்கு உள்ளே கொண்டு வந்தாலோ, அல்லது இருக்கக்கூடிய அந்த கேபிட்டல்லேருந்து நம்ம பணத்தை எடுத்தாலோ, சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை நம்ம அந்த பிஸ்னஸில் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இருக்கக்கூடிய முதல்லேருந்து ஒன்று வித்ட்ராயல் பண்ணால் அமௌண்ட்டு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது அடிஷ்னலாக நம்ம கொண்டு வந்தோம்னா கேபிட்டல்லேருந்து அதிகப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும்? சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். சரியா? அடுத்து பாருங்கள். டேக் த க்ளோசிங் கேபிட்டல் அஸ் த பேஸ். ஸோ நம்மளுடைய பேஸாக நம்ம எதை எடுத்துக்கணும்? அடிப்படையாக நம்ம முதல்ல பேசிக்காக நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, க்ளோசிங் கேபிட்டல். ஸோ அந்த போன இயர்னுடைய அந்த க்ளோசிங் கேபிட்டல் தான் நமக்கு எது பேஸாக இருக்குது? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் பேஸாக இருக்குது. தென் drawings made during the year should be added with the closing capital. ஸோ இப்போ ஏதாவது அந்த இயரில், அந்த டூரிங் த இயரில் நம்ம ட்ராயிங்ஸ் பண்ணியிருந்தோன்னா, ஸோ முதல்ல அந்த என்ன பண்ணுறோம்? பணத்தை எடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஷுட் பி ஆடட் வித் த க்ளோசிங் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டல் என்னது? இறுதி முதலோட நம்ம என்ன பண்ணணும்? அதை ஆட் பண்ணணும். எதை? இந்த மாதிரி ஏதாவது ட்ராயிங்ஸ். ஸோ நம்ம எடுத்திருந்தோம் பணத்தை வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? எடுப்புகள் செஞ்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால், அதை நம்ம என்ன பண்ணணும்? இறுதி முதலோட, அதாவது க்ளோசிங் கேபிட்டலோட நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும்.
ஸோ புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ட்ராயிங் பண்ணியிருந்தோன்னா நம்ம என்ன பண்ணணும், அதை க்ளோசிங் கேபிட்டலோட ஆட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா, திஸ் இஸ் பிகாஸ் drawings would have reduced the closing capital. ஸோ நம்ம ஏன் கூட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த ஆண்டினுடைய இறுதி முதல் வந்து எப்படிப்பட்டது, எப்படி என்ன இருக்கும், நம்ம வித்ட்ரா பண்ணும்போது அது ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ ட்ராயிங் பண்ணும்போது என்ன ஆயிருக்கும், அந்த க்ளோசிங் கேபிட்டலில் ரெடியூஸ் ஆகிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ என்ன பண்ண சொல்லிட்டோம், அந்த ஆண்டில் ஏதாவது நம்ம எடுப்புகள் எடுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது க்ளோசிங் கேபிட்டல் ரெடியூஸ் பண்ணணும். அதுவே நம்ம அடிஷ்னலாக கேபிட்டலை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம்னா, அடிஷ்னல் கேபிட்டலை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் எந்த இயரில், அந்த டூரிங் த இயரில் ஷுட் பி சப்ஸ்ட்ராக்டட், என்ன பண்ணணுமா, அதை கழிச்சு காட்டணும். சரியா? ஸோ அடிஷ்னல் கேபிட்டல் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம்னா அது என்ன பண்ணணும், கழிச்சு காட்டணும். சரியா? திஸ் இஸ் பிகாஸ் த அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் would have increased the closing capital. ஸோ ஏன் இந்த மாதிரி நம்ம சப்ஸ்ட்ராக்ட் பண்ணி காட்டணும் இந்த அடிஷ்னல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது என்ன பண்ணியிருக்கோம், இந்த அடிஷ்னலாக கொண்டு வந்த அந்த கேபிட்டல் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா would have increased the closing capital. ஸோ க்ளோசிங் கேபிட்டல் என்ன இருக்கும், அதிகப்படுத்தியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், கழிச்சு காட்டணும். ஸோ திஸ் வில் கிவ் த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது, இட் வில் கிவ் த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஸோ அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் இது சரி கட்டப்பட்ட இறுதி முதலை நமக்கு கரெக்டாக தரும். ஸோ வித்ட்ரா பண்ணியிருந்தால் அதை ஆட் பண்ணுங்கள், அல்லது அடிஷ்னல் கேபிட்டல் நம்ம கொண்டு வந்திருந்தோம்னா அதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள், லெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, திஸ் வில் கிவ் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல், நமக்கு சரி கட்டப்பட்ட இறுதி முதல் நமக்கு கிடச்சிடும். ஓகேவா? தென் அதுக்கு பாருங்கள், ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங்ஸ் மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல். புரியுதா? ஸோ அப்போது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலை நம்ம இந்த பாருங்கள், அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் நம்ம ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் எதை நம்ம ப்ளஸ் பண்ணணும், க்ளோசிங் கேபிட்டலோட ப்ளஸ் ட்ராயிங்ஸ். ஸோ நம்ம எடுத்திருந்தோம், அந்த கேபிட்டல்லேருந்து எடுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதை ஆட் பண்ணுங்கள். அதுவே அடிஷ்னல் கேபிட்டலாக ஏதாவது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டு வந்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதை க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து மைனஸ் பண்ணுங்கள். அப்போ நமக்கு என்ன கிடச்சிடும், அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் நமக்கு கிடச்சிடும். ஓகேவா? அண்ட் by comparing adjusted closing capital with the opening capital, the profit or loss can be ascertained. ஸோ நம்ம எதையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கம்பேரிங் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வித் த ஓப்பனிங் கேபிட்டல். அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலோட ஓப்பனிங் கேபிட்டலை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நமக்கு அதுலேருந்து கிடைக்கக்கூடியது ப்ராஃபிட்டா அல்லது லாஸா அப்படிங்கிறது நமக்கு என்ன தெரிஞ்சிடும், ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். இஃப் த டிஃப்ரென்ஸ் இஸ் பாசிட்டிவ் ஃபிகர், ஸோ இஃப் த டிஃப்ரென்ஸ் இஸ் த பாசிட்டிவ் ஃபிகர் இட் இஸ் ப்ராஃபிட். என்ன சொல்கிறாங்க, பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால், அதாவது இந்த டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அது வந்து நமக்கு சாதகமான ஒரு இருப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ப்ராஃபிட்னு சொல்லி சொல்கிறோம். அதுவே இஃப் இட் இஸ் நெகட்டிவ் இட் இஸ் லாஸ். ஸோ நமக்கு எதிர்மறையாக அல்லது பாதகமான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை நம்ம என்னென்னு சொல்லி சொல்லுவோம், லாஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? புரியுதா? தென் க்ளோசிங் கேபிட்டல், இதுக்கான ஒரு ப்ராஃபிட் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங்ஸ். ஸோ க்ளோசிங் கேபிட்டலோட நம்ம எதை ஆட் பண்ணணும், ட்ராயிங்ஸை ஆட் பண்ணணும், மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல். ஸோ என்ன பண்ணணும், நம்ம அடிஷ்னல் கேபிட்டல் கொண்டு வந்துருந்தோம்னா அதை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டோம், முதல்லையே மைனஸ் பண்ணணும்னு சொல்லிட்டோம், மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ ஃபஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங்ஸ் பண்ணியிருந்தோன்னா அதை ஆட் பண்ணணும், அடிஷ்னல் கேபிட்டல் கொண்டு வந்தோம்னா அதை மைனஸ் பண்ணணும், மைனஸ் எதோட மைனஸ் பண்ணணும், இதெல்லாம் சேர்த்து ஓப்பனிங் கேபிட்டலில் என்ன பண்ணணும் இருந்ததுன்னா அதை மைனஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும், ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிறது நமக்கு இந்த நிலையறிக்கையின் வாயில், அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மூலியம் நமக்கு கால்குலேட் பண்ணி நமக்கு ப்ராஃபிட்டா லாஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ ஒரு டுட்டோரியல் நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓப்பனிங் அதாவது க்ளோசிங் கேபிட்டல் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோசிங் கேபிட்டல் இறுதி முதல், ஸோ இறுதி முதலை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா, ஓப்பனிங் கேபிட்டல் ப்ளஸ் அடிஷ்னல் கேபிட்டல் ப்ளஸ் ப்ராஃபிட் ஆர் மைனஸ் லாஸ். ப்ராஃபிட்டாக இருந்தால் ஆட் பண்ணுங்கள்,
லாஸாக இருந்தால் அதை மைனஸ் பண்ணுங்கள். எதோட இந்த ஓப்பனிங் கேபிட்டல் ப்ளஸ் அடிஷ்னல் கேபிட்டல். ப்ராஃபிட்டாக இருந்தால் ஆட் பண்ணுங்கள், மைனஸ் அது லாஸாக இருந்தால் மைனஸ் பண்ணுங்கள். ஸோ அதோட மைனஸ் ட்ராயிங்ஸ். ஸோ எழுப்புகள் ஏதாவது செஞ்சுருந்தோன்னா அதை நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கிறாங்க, மைனஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இஸ் ஈக்குவல் டு நம்ம இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிடும், க்ளோசிங் கேபிட்டல் கிடச்சிடும். ஸோ இது என்னது, இது க்ளோசிங் கேபிட்டலை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் ப்ளஸ் அடிஷ்னல் கேபிட்டல் ப்ளஸ் ப்ராஃபிட், அல்லது மைனஸ் லாஸ் இருந்ததுன்னா மைனஸ் பண்ணுங்கள், அல்லது ட்ராயிங்ஸ் இருந்ததுன்னா அதையும் மைனஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது நமக்கு க்ளோசிங் கேபிட்டல் கிடச்சிடும். ஸோ அல்லது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அதே தான், சேம் முதல்ல சொன்ன மாதிரி க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங்ஸ் மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ இப்போ இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிடும், ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிற விஷயம் நமக்கு கிடச்சிடும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், steps to be followed to find out the profit or loss by preparing statement of affairs. ஸோ இந்த நிலையறிக்கையின் வாயிலாக நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராஃபிட் நமக்கு கிடச்சிருக்கா அல்லது லாஸ் கிடச்சிருக்கா அப்படிங்கிறத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஸோ அது அப்படியே வரிசையை நான் ஒன் பை ஒன் சொல்ல பார்த்துட்டே வாங்க. ஃபாலோயிங் ஆர் த ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோட் டு ஃபைண்ட் அவுட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் when a statement of affairs is prepared. ஸோ நிலையறிக்கை நம்ம தயாரிக்கிற போது லாபமா அல்லது நட்டமா அப்படிங்கிறத நம்ம கண்டறியறதுக்கான ஒரு சில படிநிலைகளை நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், ascertain the opening capital by preparing a statement of affairs at the beginning of the year by taking the opening balance assets and liabilities. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஸோ ஆஃப் த இயர் பை டேக்கிங் த ஓப்பனிங் பேலன்சஸ் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ அதே மாதிரி ஆண்டு தொடக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள், அதாவது அசெட்ஸ் ஆகட்டும் அல்லது லயபிலிட்டிஸோடைய பேலன்ஸ் ஆகட்டும், ஸோ அதை வச்சுட்டு அதனுடைய இருப்புகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ண சொல்லியிருக்கிறாங்க, தொடக்க நிலையறிக்கையை தயாரிக்கணும். அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அட் த பிகினிங், அதாவது தொடக்க நிலையறிக்கையை நம்ம தயாரிக்கணும். ஸோ அப்படி தயாரிக்கிற போது நமக்கு என்ன அசெட்டைன் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ அதாவது தொடக்க முதல்ல நம்மளால் என்ன பண்ண முடியும், கண்டறிய முடியும், அதை கண்டறியணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எதை நம்ம பேலன்ஸாக வச்சுக்கணும், அந்த இயர், அந்த பர்டிகுலர் இயரில் எதை வச்சுக்கணும், இந்த பேலன்சஸ் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ சொத்துக்களையும் பொறுப்புகளினுடைய அந்த ஓப்பனிங் பேலன்சஸை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் அட் த பிகினிங், அந்த தொடக்க நிலையறிக்கையை நம்ம தொடங்கி நம்ம செய்யணும். அப்படி செய்யும்போது நமக்கு என்ன கண்டுபிடிக்க முடியும், அதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்க முடியும் அதில் பார்த்தோன்னா இந்த தொடக்க முதல்ல நம்ம என்னன்னு சொல்லிட்டு நம்மளால் அசெட்டைன் பண்ண முடியும். ஓகேவா? இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. தென் செகண்ட் பாருங்கள், அசெட்டைன் த க்ளோசிங் கேபிட்டல். ஸோ க்ளோசிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு, ஸோ இறுதி முதல்ல நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கு பை ப்ரிப்பேரிங் ஏ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது அட் த எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட், அந்த அக்கௌண்டிங் பீரியடுடைய எண்டில் ஆஃப்டர் மேக்கிங் ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம், அந்த அக்கௌண்டிங் இயரோட எண்டில் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது நம்ம என்னென்ன விதமான நடவடிக்கைகள் நம்ம செஞ்சுருக்கிறோமோ, அதாவது வித்ட்ரா பண்ணியிருந்தோன்னா அதல்லது அடிஷ்னல் கேபிட்டல் கொண்டு வந்திருந்தோன்னா இந்த மாதிரி நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் சச்சஸ் டெப்ரிசியேஷன், பேட் டெட்ஸ், அதாவது தேய்மானங்களாகட்டும் அல்லது ஏதாவது சம் பேட் டெட்ஸ் வராக்கடன்களாகட்டும், அல்லது அவுட்ஸ்டாண்டிங் அண்டு ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், கொடுப்பட வேண்டியது அல்லது முன்கூட்டியே செலுத்திய செலவுகள். ஸோ அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் இன்கம், கொடுப்பட வேண்டிய பெற வேண்டிய வருமானம். ஸோ அதாவது மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், ஸோ முதல் மீதான வட்டி, தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், எடுப்பு மீதான வட்டி. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லி கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம் அந்த இயரில். ஸோ அந்த இயருடைய எண்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒன் பை ஒன்ல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வரணும். சரியா? அடுத்ததாக அதான் செகண்ட் பாயிண்டாக ஸ்டெப்ஸாக சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ஆட் த அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ். ஆட் த அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ்னால் என்னது, போத் இன் கேஷ் அண்ட் இன் கைண்ட். ஸோ போத் இன் கேஷ் அண்ட் இன் கைண்ட் டு த க்ளோசிங் கேபிட்டல். ஸோ அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க, இறுதி முதலோட எடுப்பு தொகையினா என்ன சொல்கிறாங்க, கூட்டணும். ஸோ இறுதி முதல்லாம் என்னது, இந்த க்ளோசிங் கேபிட்டல் இருக்கு இல்லையா. ஸோ அதோட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆட் த அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங். ஸோ எடுத்திருக்கோம் இல்லையா அந்த அமௌண்ட்டு கேபிட்டல்லேருந்து. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும்,
இந்த இறுதி முதலோட கூட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் தேர்ட் பாயிண்டாக நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஸோ க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து எதை ஆட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க? த அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ். ஸோ அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம க்ளோசிங் கேபிட்டலோட என்ன பண்ணணும்? கூட்டணும். ஸோ அடுத்து பாருங்கள், ஃபோர்த் ஒன், டிடக்ட் த அமௌண்ட் ஆஃப் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் டு கெட் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அதாவது சரிக்கட்டப்பட்ட இறுதி முதலை கண்டறிய கூடுதல் முதலை கழிக்கணும். ஸோ கூடுதல் முதல்னா என்னது? இந்த அடிஷனல் கேபிட்டல்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதான் நம்ம என்ன சொல்கிறோம்? கூடுதல் முதலாக நம்ம கொண்டு வர்றோம்னு சொல்லுவோம். ஸோ அதை எதில் அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறாங்க? இந்த இறுதி முதலோட. ஸோ இறுதி முதலோட நம்ம என்ன பண்ணணும்? கழிக்கணும். சரியா? இறுதி முதலோட எடுப்பு தொகை, அதாவது சரிக்கட்டப்பட்ட இறுதி முதலை கண்டறிய கூடுதல் முதல்ல கழிக்கணும். ஸோ கூடுதல் முதல்ல வந்து என்ன பண்ணணும்? இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலோட இந்த அடிஷ்னல் கேபிட்டலை இன்ட்ரடியூஸ்டாக என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணணும், டிடக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அண்ட் ஃபிஃப்த்து பாருங்கள், அசர்டைன் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பை சப்ஸ்ட்ராக்டிங் ஓப்பனிங் கேபிட்டல் ஃப்ரம் த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஸோ ஃபிஃப்த்து ஒன் என்ன சொல்கிறாங்க? சரிக்கட்டப்பட்ட இறுதி முதலிலிருந்து. ஸோ இறுதி முதலிலிருந்து என்னது? இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஸோ அதெல்லாம் சொல்லுவோம், சரிக்கட்டப்பட்ட இறுதி முதலிலிருந்து, ஃப்ரம் த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி சொன்னால், இறுதி முதலிலிருந்து என்ன பண்ணணும்? தொடக்க முதலை கழிக்கணும். ஸோ தொடக்க முதலை கழிக்கிறதுனா என்னது? இந்த ஓப்பனிங் கேபிட்டலை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எதோட? இந்த ஃப்ரம் த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து இந்த ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம என்ன பண்ணணும்? சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். சப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு? அதனுடைய லாபம் அல்லது நட்டம். இதனை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சரியா? அசர்டைன் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரி, அதில் பாருங்கள், பாயிண்ட் ஏ கொடுத்துருக்காங்க. இஃப் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் இஸ் மோர் தேன் த ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் என்னது? சரிக்கட்டப்பட்ட இறுதி முதலை விட மோர் தேன் த ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ என்ன சொல்கிறாங்க? சரிக்கட்டப்பட்ட இறுதி முதலானது தொடக்க முதலை விட அதிகமாக இருந்துச்சுன்னா, ஸோ தொடக்கம் ஓப்பனிங் கேபிட்டலை விட இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அதிகப்படியாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு போர்ஷனை குறிக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஓப்பனிங் கேபிட்டலை விட இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அதிகப்படியான தொகையினை பெற்றிருந்துச்சுன்னா அதை நம்ம என்னென்னு டினோட் பண்ணுறோம்? ப்ராஃபிட்னு டினோட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ பி பாருங்கள், இஃப் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் இஸ் லெஸ்ஸர் தேன் ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ இப்போ இந்த ஓப்பனிங் கேபிட்டலை விட இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் லெஸ்ஸராக இருந்ததுன்னா, குறைவான அமௌண்ட்டாக இருந்ததுன்னா, எது? இந்த சரிக்கட்டப்பட்ட இறுதி முதல் வந்து ஓப்பனிங் கேபிட்டலை விட, தொடக்க முதலை விட கம்மியாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது என்ன டினோட் பண்ணுவோம்? லாஸ்ன்னு டினோட் பண்ணுவோம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுதான் இந்த இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதில் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாமே. இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஃபாலோயிங் ஃபார்மேட் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் அவுட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ். இந்த ஃபார்மேட் வச்சு நம்ம ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதா அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் வச்சு நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியதான் அடுத்ததான். ஸோ அடுத்து பாருங்கள், ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எப்படி வந்து கால்குலேட் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட். ஸோ அந்த இயர் எண்டடில் நமக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர். ஸோ அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம இங்கே கொடுத்துருவோம். அந்த மாதிரி காலம்ஸ் ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. பர்டிகுலர்ஸ், அமௌண்ட் காலம், 2 காலமாக ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? பேஸ் வந்து என்ன சொல்லியிருக்கோம்? கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர். அதான் நமக்கு பேசிக்காக நம்ம எடுத்துக்க சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அதை போட்டுருவோம். அடுத்ததாக ஆட் ட்ராயிங்ஸ் டூரிங் த இயர். ஸோ அந்த இயரில் நம்ம ஏதாவது எடுப்புக்கள் எடுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம்? ஆட் பண்ண சொல்லியிருக்கிறோம். அந்த அமௌண்ட்டை போட்டு நம்ம இங்கே கீழே ஆட் பண்ணி அந்த அமௌண்ட்டை கீழே கொண்டு வந்துடுவோம். அடுத்தது நம்ம அதோட எதை லெஸ் பண்ண சொல்லியிருக்கிறோம்? லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டூரிங் த இயர். ஸோ அந்த இயரில் ஏதாவது நம்ம அடிஷ்னல் கேபிட்டல் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம், கொண்டு வந்திருந்தோம் நம்ம பிஸ்னஸ்க்குள்ளே அப்படின்னு சொன்னால் அதை என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணணும். சரியா? லெஸ் பண்ணும்போது அதோட நம்ம இந்த ட்ராயிங்ஸ் டூரிங் த இயரோட நம்ம லெஸ் ஆட் பண்ணி வந்த அந்த அமௌண்ட்டோட இந்த அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்டு டூரிங் த இயர் அதாவது நம்ம லெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன கிடச்சிரும்? அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ அதிலிருந்து எதை லெஸ் பண்ணணும்? ஓப்பனிங் கேபிட்டலை லெஸ் பண்ணணும். சரியா? ஓப்பனிங் கேபிட்டலை லெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு அது ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், அது ஒரு சம் கொடுத்துருக்காங்க.
illustration 1 from the following particulars ascertain profit or loss. ஸோ என்ன சொல்கிறாங்க, இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர்ஸை வச்சு ப்ராஃபிட்டாக லாஸா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், அசர்டைன் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கேபிட்டல் அட் த பிகினிங் ஆஃப் த இயர், ஸோ 1st April 2016, இதை நம்ம என்ன சொல்கிறோம், கேபிட்டல் அட் த பிகினிங் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எவ்வளோ அமௌண்ட் பார்த்தோன்னா 2 lakh rupees. அண்ட் கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர் 31st March 2017, ஸோ 3,50,000 ஆகுது capital at the end of the year. So additional capital introduced during the year, additional capital கொண்டு வந்திருக்காங்க பாருங்க 70,000. அடுத்து அதே மாதிரி drawings during the year, ஸோ drawings-உம் பண்ணியிருக்காங்க, எடுத்திருக்காங்க கேபிட்டல் இருந்து, அதுவும் 40,000 ரூபாய் எடுத்திருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த டிரான்சாக்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து நம்ம போடணும். ஸோ அது என்ன எப்படி போடலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ சொல்யூஷன் பாருங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் என்டர்ட் 31st March 2017. ஸோ ஏன் இந்த மாதிரி எப்படி கொண்டு வந்தோம், இது முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ 11th ஸ்டாண்டர்டில் எப்படி கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய சொல்லி கொடுத்துருக்குறோம். ஸோ எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பேசிக்காக நம்ம எதை எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோம், இறுதி முதலாக நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர், ஸோ எண்ட் ஆஃப் த இயர் 31st March 2017. ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்லணும், அந்த இயர்னுடைய முதல்ல கொண்டுட்டு வரணும். ஸோ அப்போது இங்கே பாருங்கள், ஸோ க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோவா கொடுத்துருக்கோம், 3,50,000 என்ன இருக்குது அந்த எண்ட் ஆஃப் த இயர் 2017 நமக்கு இருக்குது. சரியா, அதை கொண்டு வந்துட்டோம். அதோட நம்ம எதை ஆட் பண்ணணும், ஆட் drawings during the year. ஸோ அதுலேருந்து நம்ம ஏதாவது எடுப்புக்கள் எடுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதை ஆட் பண்ணணும். ஸோ எடுப்பு நம்ம எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, drawings பாருங்கள் 40,000 நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எடுத்திருக்கோம். ஸோ வித்ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதை அப்போ என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ 40,000 இந்த 3,50,000 நம்ம ஆட் பண்ணும்போது 3,90,000 வந்துடுது இல்லையா. ஸோ அடுத்து அதோட நம்ம எதை லெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் டூரிங் த இயர். ஸோ அடிஷ்னல் கேபிட்டல் introduced during the year 70,000 என்ன பண்ணியிருக்கோம், அடிஷ்னல் கேபிட்டல் கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். ஸோ லெஸ் பண்ணும்போது லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டூரிங் த இயர் 70,000 லெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிச்சு, 3,20,000 நமக்கு லெஸ் பண்ணும்போது அமௌண்ட்டாக கிடச்சிருச்சு. அடுத்ததாக நம்ம அதோட எதை வந்து நம்ம அடுத்ததாக லெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சம் ஓப்பனிங் பேலன்சஸ். ஸோ ஓப்பனிங் பேலன்சஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம எதை கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கேபிட்டல் அட் த பிகினிங் ஆஃப் த இயர். ஸோ பிகினிங் ஆஃப் த இயர் அப்படின்னு சொன்னால் என்னது, ஓப்பனிங் இயர். ஸோ ஓப்பன் பண்ணும்போது நமக்கு பிகினிங் ஆஃப் த இயரில் நம்ம எவ்வளோ வந்து கேபிட்டல் கொண்டு வந்திருக்கோமோ அதான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஓப்பனிங் பேலன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. அது என்ன டேட்டில் இருக்குது, 1st April 2016 2 lakhs வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், பிகினிங் ஆஃப் த இயரில் கேபிட்டலாக நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். சரியா, ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். ஸோ அப்போ 2 lakhs நம்ம அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலோட நம்ம லெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருச்சு, 1,20,000 நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இது என்ன பண்ணுறோம், ப்ராஃபிட் மேட் டூரிங் த இயர். ஸோ அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வந்து அமௌண்ட் வந்து அதிகப்படியாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால், எதை விட, இந்த ஓப்பனிங் கேபிட்டலை விட. ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் 2 lakh இருக்குது, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் 3,20,000 இருக்குது. ஸோ அப்போது இந்த ஓப்பனிங் கேபிட்டலை விட அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அமௌண்ட் வந்து அதிகப்படியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம என்னன்னு சொல்லி கால் பண்ணுவோம், ப்ராஃபிட்னு சொல்லி கால் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ அப்போ 1,20,000 இந்த 2017 ப்ராஃபிட்டாக நமக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மூலிமா நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா, புரிஞ்சுதா. ஸோ அடுத்த இன்னொரு சம் சொல்கிறேன் பாருங்கள், அதே மாதிரி. So from the following illustration 2 பாருங்க, from the following particulars ascertain profit or loss, capital as on 1st April 2018. So 1,60,000 கொடுத்துருக்குறாங்க. capital as on 31st March 2018. so இப்போ capital as on 31st March 2019 அப்படிங்கிறது என்னது, நமக்கு இப்போ இதுதான் நமக்கு பேஸாக எடுத்துப்போம். ஸோ க்ளோசிங் கேபிட்டலாக. ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் என்ன பண்ணிப்போம், இந்த கேபிட்டல் as on 1st April 2018 நம்ம க்ளோசிங் எடுத்து ஓப்பனிங் எடுத்துப்போம். தென் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டூரிங் த இயர் 25,000, drawings made during the year 30,000. ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ க்ளோசிங் கேபிட்டல் நம்ம கொண்டு வந்துட்டோமா, 31st 3/2019 இருந்த 1,50,000 தான் எனக்கு என்னது, இந்த க்ளோசிங் கேபிட்டல். ஸோ 31st மார்ச்சில் இருக்கக்கூடிய அந்த க்ளோசிங் கேபிட்டல் நம்ம என்ன பண்ணிட்டோம், இங்கே ஃபர்ஸ்ட்டில் நம்ம பேசிக்காக கொண்டு வந்துட்டோம். ஸோ அதோட நம்ம எதனா ஆட் பண்ணணும், ஆட் ட்ராயிங் டூரிங் த இயர். ஸோ ட்ராயிங் என்ன எவ்வளோ பண்ணியிருக்கோம், 30,000 நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அதோட என்ன பண்ணணும், நம்ம இப்போ க்ளோசிங் கேபிட்டலோட நம்ம ட்ராயிங்ஸை
ஆட் பண்ணணும். அப்போ 1,50,000 ப்ளஸ் 30,000 1,80,000. ஓகேவா? ஸோ அடுத்ததா லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டூரிங் த இயர். ஸோ அடிஷ்னல் கேபிட்டல் நம்ம எப்படி கொண்டு வந்திருக்கோம்? அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டூரிங் த இயர் 25,000 நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் லெஸ் பண்ணணும், நமக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அப்போ 1,80,000 25,000 நம்ம லெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும்? 1,55,000. ஸோ தான் நம்ம என்னன்னு சொல்லி கால் பண்ணுவோம்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்னு சொல்லி கால் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போது அதோட நம்ம எதை லெஸ் பண்ணணும்? ஓப்பனிங் கேபிட்டல், அதாவது 1/4/2018 என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க, அதாவது ஓப்பனிங் கேபிட்டல் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் 1,60,000. அதை நம்ம என்ன பண்ணி ஆகணும்? இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலோட லெஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அப்படி லெஸ் பண்ணும்போது 1,55,000 மைனஸ் 1,60,000 ஓப்பனிங் கேபிட்டல், அதுலேருந்து லெஸ் பண்ணும்போது நமக்கு -5,000 வருது. ஏன் இது -5,000 அப்படிங்கிறது நமக்கு என்னவா இருக்கும்? அது லாஸாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலில் அதிகப்படியான அமௌண்ட்டாகவும் ஓப்பனிங் கேபிட்டல் கம்மியான அமௌண்ட்டாகவும் இருந்ததுன்னா அதை ப்ராஃபிட்னு சொல்லிட்டு நம்ம கால் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுவே அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் கம்மியான தொகையாகவும் ஓப்பனிங் கேபிட்டல் அதிகப்படியான தொகையாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே என்ன க்ரியேட் ஆகிருக்கு, என்ன இன்கர்ட் ஆகிருக்கு? ஸோ லாஸ் இன்கர்ட் டூரிங் த இயர். ஸோ அந்த இயரில் என்ன ஆயிருக்கு? லாஸ் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியுது. அதனால நம்ம என்னென்னு சொல்கிறோம்? மைனஸில் அதோட அமௌண்ட்டை நம்ம அங்கே டினோட் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இங்கே லாஸ் வந்திருக்கு. ஸோ இப்படி இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சி நம்ம லாஸாக ப்ராஃபிட்டா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? ஸோ எதை வச்சு? இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த மாதிரி அந்த டூரிங் த இயரில் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதான் நமக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்டாக நமக்கு வச்சுருக்குறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாத்தையுமே போட்டு நீங்கள் நாளைக்கு உடனடியாக என்னோடய வாட்ஸ்அப் குரூப்புக்கு எனக்கு அனுப்பிச்சி விடணும். ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். இதில் எல்லா சம்ஸையும் நடத்தணும் அப்படிங்கிறது முடியாது. ஸோ இதெல்லாம் டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி அதை கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் இதை பேசிக்ஸு. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஏதாவது சம் டிஃப்ரென்சஸ் இருந்ததுன்னா அதோட டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்த சாப்டர்ஸு அடுத்தடுத்த இதுக்கு நம்ம போகணும் இல்லையா? ஸோ இது 2 சம் எக்ஸாம்பிள்ஸாக வச்சுக்கோங்க. இதை வச்சு பண்ணி பாருங்கள் வீட்டில். ஸோ பண்ணி பார்த்துட்டு சம் ட்ராபேக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணி அதை கேட்டு செஞ்சு கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.